அந்த சட்டமன்றத்துக்குள்ள எல்லா எம்எல்ஏக்களையும் அடைச்சு வைக்கணும் அப்படின்னு இந்த முதலமைச்சர் சொல்றாருன்னா, அப்ப இந்த சட்டமன்ற இதை கைப்பற்றி அவர்கள் சட்டங்கள் என்ன நினைக்கிறார்களோ அந்த சட்டங்களை எல்லாம் நடவடிக்கை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ வரலாறு இதையெல்லாம் பார்த்திருக்கிறது. உசா இருக்காங்க. வரலாறு இதையெல்லாம் பார்த்திருக்கிறது. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? மதுரையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற முதல்வர் ஸ்டாலின் நேற்று மதியம் சென்னை கிளம்ப மதுரை ஏர்போர்ட் வந்தார். அவரை வரவேற்ற தொண்டர்கள் கோஷங்கள் எழுப்பினர். அப்போது ஒருவர் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கில் நீதிபதி தீர்ப்பிற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினார். அவரை போலீசார் வேகமாக அழைத்துச் சென்று ஜீப்பில் ஏற்றினர். விசாரணையில் அவர் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்கண்டேயனின் மகன் அக்ஷய் என்பது தெரிந்தது. Honorable Chief Minister has said that such spinal cord should be served and legislators should be closed within the halls of Assembly. பண்றது மாமா வேலை இதெல்லாம் இங்கிலீஷ் புண்டையா. நாங்க பாவையா கொத்தடிமையா. வணக்கம். வணக்கம். வந்துட்டாயா வந்துட்டாயா, கழுவிக்கு மூக்கு வருத்த மாதிரி வந்துட்டாயா. நீ என்ன கொஞ்சம் வரச்சுக்கையா. ஏன் தோத்தோன்னு தெரியாம போற இடம் எல்லாம் ஒப்பாரி. நியாயமா? இது நியாயமா? நாங்க தானே ஜெயிச்சோம். குமலே பிதாங்கம் சுபாங்கம் ஏததவே புண்ணியதீர்த்த பிரகட கடரபோ பாதுனோ. ஐயோ 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 ஐயோ, அங்கதானே ஜெயிச்சோம். இளவு வீட்டுல பொம்பளைங்களோட மோசமா அழுதுகிட்டு இருக்காங்க ஸ்டேஜ் போட்டு. அதுல ஒரு பகுதி தான் இவர் புலம்பு. இளவு வீட்டுல பொம்பளைங்க கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. மக்கள் மனசுல நாங்க தான் இருக்கோம். மக்கள் மனசுல நாங்க தான் இருக்கோம். ஏன் நீ ஜெயிக்கல? ஏப்பா நீ ஜெயிக்கல? இந்த நேரத்தில் என்னுடைய ஆதங்கம் ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். திமுக கூட தோற்கலாம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தோற்றிருக்க கூடாது. என்ன செய்து காமாட்சி, என்ன அப்படி ஆயிடுச்சு? ஒரு எம்எல்ஏ முதல்வர் விஜயை குறித்து எலும்புகளை உடைப்பேன் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ஷா பேசிடுறாரு. சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை அடிப்பு விடுவானா. எந்த இடத்துல எது பேசுனாலும் அடிப்போம். அதுக்கப்புறம் அவரை கைது பண்ணி கூப்பிடுறாங்க. ஐயோ அம்மா கொள்றாங்களே 2026 வெர்ஷன் மாதிரி இன்னைக்கு ஒரு நடந்துச்சு. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. அவரை காப்பாற்றுறதுக்காக கீதா ஜீவனும் அனிதா ராதாகிருஷ்ணனும் போறாங்க. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வண்டி விடுங்க அப்படிங்கிற மாதிரி குமுறல் சத்தங்களா கேக்குது. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அடச்சி கேவலமா அடிக்காது. எந்திரி. எங்க போறீங்க? அவங்க மயக்க வருது, ஆஸ்பத்திரி போறியா? ஆஸ்பத்திரி போறான். சரியான நடிப்பு தலைவர். அவரை மேல நடிக்கிறது முடியாது. தலைவர் பயங்கரமா என்ன நடக்கிறது தமிழ்நாடு? நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இவங்களுக்கு இதை பத்தி பேசுறதுக்கு தகுதி இருக்கா? எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணாங்க இவங்களுடைய ஆட்சி காலத்துல? அதே போல உங்களுக்கு வந்தா மட்டும் உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. ஒரு முதலமைச்சருடைய எலும்பை உடைப்பேன் சட்டமன்றத்தை சொல்றவங்க எப்படி ஓடுவீங்க? மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சு கையவை. இல்ல எது தைரியத்துல இதெல்லாம் பேசுறாங்க? ஒரு சாமானியனுக்கு தெரியாதுன்னா பரவாயில்ல. எம்எல்ஏ தைரியம் இல்லைங்க, இவங்களுக்கு ஆத்திரம். நானா ஏத்துக்கல, அவன் குடுக்குறான் பிரஷரா, அவன் குடுக்குறான் பிரஷரா. ஐயோ ஏத்துக்க முடியல. See first understand. நீ ஏன் தோத்து போன அதை முதல்ல நீ ஏத்துக்க. இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. நீ தோத்து போனது ஏன்றத முதல்ல நீ முழு வாங்கிருக்கியா? நீ ஏன் தோத்து போனன்றத புரிஞ்சுக்கிட்டு இருக்கியா? நீ முதல்ல என் வாயை கிளறாதீங்க, நான் சொல்லிட்டேன். நானே துப்பாக்கி முனையில அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கேன்.
உங்களுடைய இன்னர் ஸ்ட்ரென்த் என்னன்றதே உங்களுக்கு புரியல. இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ தோத்துட்டன்னு உன் காதுல வந்து கத்துனாலும் தோத்துட்ட. அதை நம்புனா நம்பு, நம்பாட்டி போடா. இது எதுவுமே பண்ணாம உட்கார்ந்துக்கிட்டு கண்ணா அப்படின்னு முதலமைச்சரை திட்டினா என்ன பண்ண முடியும்? ஒரே ஒரு தடவை கெட்ட வார்த்தை மட்டும் பேசிக்கிறேன். நீ வேணா திட்டத்துக்கு ஒரு தடவை இல்ல, எத்தனை தடவை இந்த மடம் முதலமைச்சரை பார்த்து நான் எலும்பு உடைப்பேன் அப்படின்றது என்ன பேச்சு? இது போரிக்கித்தனமான பேச்சு. இது வன்முறையை தூண்டக்கூடிய பேச்சு. முதலமைச்சருடைய எலும்பை உடைப்பேன்னு ஒரு விளையாட்டுக்குள்ள எம்எல்ஏ பேசுறது தவறு. இந்த வரிக்கு எதிர்வினை என்னன்னா, தம்பி உங்களுக்கு எலும்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அது எப்படி விடை? தெரியாதா அவர் எவ்வளவு அநாகரிகமா எலும்பு முறிப்பேன்றாரு. இவர் என்ன அப்படியே சொன்னாரு, எல்லாருக்கும் தாங்க எலும்பு இருக்குன்னு சொன்னாரு. இந்த நாகரிகமான பேச்சுக்கே நெல்சன் கொதிக்கிறாரு. இவ்வளவு கொதிப்பு வருது இருக்கு. ஆனா அந்த எம்எல்ஏ முதலமைச்சருடைய எலும்பை முறிப்பேன்னா அவர் அதுக்கு வந்து என்னென்ன சொல்லி வராரு பாருங்க. இது ஒரு வன்முறையை தூண்டுகிற பேச்சு தானே. இந்த பேச்சுக்கு அனுமதி இருக்க முடியாது. இதுக்கு கைது தான் சரி. அதுல ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. அப்படி சொல்லல இல்லையா? மிஸ்டர் டாலக் ஒரு சிங்கத்தை கூண்டில் அடைக்கிறாங்களே. உன்னுடைய அகந்தை பேச்சு, உன்னுடைய அகந்தை நடவடிக்கை, உன்னுடைய அரகன்ஸ், ஷியர் அரகன்ஸ். அதனாலதான் நீ தோத்த. பேசினது யாரு? திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர். இந்த திருட்டு திமுக தான். அவர் என்ன சொல்றாரு? மானங்கட்ட தமிழ்நாட்டில் அப்படின்றாரு. மானங்கட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இவனால வந்து ஓட்டு போடும்போது இவர்கள் மானமுள்ள தமிழர்கள், ஆனா ஓட்டு போடவில்லை என்ற ஒரே காரணத்துக்காக மானங்கட்ட தமிழ்னு சொல்றாங்கன்னா அப்ப இவங்க அர்த்தம் என்ன? இவங்களோட எண்ணம் என்ன? உன்னை எழுதி பேசினா மானங்கட்ட தமிழ்னு சொல்றாங்க, ஆதரிச்சு பேசினா இவர்கள் மானமுள்ள தமிழர்கள். கார்ல போயிட்டு இருக்கும்போது குறுக்க மறிச்சு எலும்பு உடைப்பேன்னு சொல்லல. தெரிஞ்சுக்கிட்டியா? இழுத்து மூடு அப்படின்னா எவ்வளவு தவறான வார்த்தை. அப்படி இழுத்து மூடுவீங்க. இது வேட்டையாடு விளையாடு கமலா கேட்டல் இழுத்து மூடுறா அப்படின்னு சொல்றதுக்கு இல்லங்க. நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். விளையாட்டுக்கு வர்றாங்க. விளையாட்டு கேட்டாலும் இதான ரூல் தானே சார். கேட்போம். விளைவுகளை சந்திக்க நேரிடும் மிஸ்டர் விஜய். இந்த படத்துல சொல்லுவாங்கல்ல, வரணும் பழைய பன்னீர் செல்வமாயிட்டு வரணும் அப்படின்னு கூப்பிடுவாரு சத்திரியன்ல. விஜயகாந்த் பழைய பன்னீர் செல்வமா வந்து துவம்சம் பண்ணுவார். அந்த மாதிரி பழைய மிசா பேட்ச் அப்படிமாங்கல்ல, அந்த மிசா பேட்ச் ஸ்டாலின் வெளியில் வந்தால் தாவேக்கா தாங்குமா அப்படின்னு தெரியல, விஜயால் தாக்கு பிடிக்க முடியுமான்னு தெரியல. அந்த ஸ்டாலின் இன்று மீண்டும் வந்திருக்கிறார். சபாஸ் வாடா செல்லமே, நான் பெத்த சிங்கமே, வாடா மாவுலஸ். சபாஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க மூடிட்டு வாங்க.